இல்லை பார்க்க போகிறது இன்றைக்கு 4வது 10ஆம் ஆண்டில் 4வது யூனிட் நியூட்டனின் இயக்க விதிகள். இந்த நியூட்டனின் இயக்க விதிகள் நேற்று ஜூம் கிளாஸில் பார்த்தது. ஜூம் கிளாஸில் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் வந்ததால் இப்படி வீடியோ மூலமாக போட்டால் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். எங்களோட ஓயில் சயின்ஸ் பூஸ்டில் வந்து எலபரேஷன் எக்ஸாம் பேப்பர்ஸ் போட்டு எலபரேஷன்ஸ் போட்டு வந்தனால இப்போ நீங்கள் இந்த தியரி குழப்பம்னு சொன்னீங்க. 4வது யூனிட் 10ஆம் ஆண்டில் 4வது யூனிட் குழப்பம்னு சொன்னதால் அந்த 4வது யூனிட்டுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுட்டு அதுக்குரிய பேப்பர் போடப்படும். அந்த பேப்பரை வந்து நீங்கள் செஞ்சு கட்டாயம் அனுப்பணும். இது தொடர்ச்சியாக இப்போ 1வது யூனிட் நான் முடிச்சிட்டோம், 2வது யூனிட் முடிச்சிட்டோம், 3வது யூனிட்டும் இந்த முடிஞ்சு 4வது யூனிட்டும் இந்த தியரி எக்ஸ்ப்ளனேஷன் போகுது. தியரி எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பேப்பர் போடப்படும். அந்த பேப்பரில் வந்து நீங்கள் ஆன்சர் செஞ்சு அனுப்பிங்கன்னா சரி. அடுத்தது யூனிட் 2ல் பிரச்சனை உள்ளாக்கள் மெசேஜ் போடுங்க. பர்சனலாக டிஸ்கிரிப்ஷனில் இது இருக்கு, நம்பர் இருக்கு, அதுக்கு மெசேஜ் போடுங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது யூனிட் 4 கிரேட் 10க்குரிய யூனிட் 4 நியூட்டனின் இயக்க விதிகள். நியூட்டனின் இயக்க விதிகள். நியூட்டனுடைய இயக்க விதிகள் பார்க்கறதுக்கு முதல் விசை சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும். விசைன்னா என்ன, அந்த விசையால் என்ன செய்யப்படுது சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு பொருளை இழுப்பதன் மூலமோ இல்லை தள்ளுவதன் மூலமோ செய்யப்படுறது விசை. அந்த விசை வந்து உருவாகினா தான் அந்த பொருளில் ஒரு இயக்கம் வந்து உருவாகுது. இப்போ உதாரணமாக ஒரு 50 நியூட்டன் நிறையுடைய ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டியை தள்ளணும் என்று சொன்னால் ஒரு மேசையில் இருக்குன்னு வைப்போம். ஒரு மேசையில் இந்த பெட்டி இருக்குன்னு வைப்போம். இந்த பெட்டியை தள்ளணும்னு சொன்னால் இதில் ஒரு விசை தாக்கணும். இதில் ஒரு விசை உதாரணமாக 10 நியூட்டன் தாக்குதுன்னு வச்சோம்னு சொன்னால் இப்போ என்ன செய்யும்? உதாரணமாக நம்ம மேசையில் வச்சு தள்ளும் போது என்ன செய்யலாம்? இப்போ ஒரு 50 நியூட்டனை 10 நியூட்டன் நிறைவுடையதை 10 நியூட்டன் நிறைவுடையதில் அதில் என்ன செய்யலாம்? தள்ள இயலாமல் இருக்கும் சில நேரம். அப்போ தள்ள இயலாமல் இருக்கிறதுக்கான காரணம் உண்டு, நம்ம அந்த நிறைக்கு ஏற்ற விசையை கொடுக்கல. அதாவது இதை தள்ளுற அளவுக்கு போதுமான விசையை கொடுக்கல. அல்லது என்ன இருக்கலாம்? உராய்வு இருக்கலாம். உராய்வு ஒரு 8 நியூட்டன் இருக்குன்னு சொன்னால் எத்தனை நியூட்டனோட இயங்கும்? இது 2 நியூட்டனோட இயங்கும். 2 நியூட்டனோட இயங்கும். அப்ப இந்த மேற்பரப்பால் வழங்கப்படுறதுதான் உராய்வு விசை. அந்த உராய்வு விசை வந்து பல வடிவங்கள் இருக்கும். மேற்பரப்பு கரடு முரடானதா இருக்கிறதால இருக்கும். பலூன் வந்து, அதாவது ஒரு வாகனம் வந்து நேர் ரோட்ல இயங்குகின்ற போது அங்க வழித்தடை ஒரு உராய்வா இருக்கும். இப்படி உராய்வுகள் நீர்களுக்கு இடையில வந்து பார்த்தோம்னு சொன்னா நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு உராய்வு இருக்கு. அதை நீங்க புறப்படிப்பீங்க பிசுக்குமை விசைந்து. அப்ப அப்படியான விசைகள் வந்து என்ன செய்யப்படுது? காணப்படப்படுது. அப்ப விசைந்து வரக்கல விசைந்து வந்தா இந்த விசை வந்து நம்ம சொல்லுவோம் என்ன? ஒன்று காவிக்கணியம் என்று சொல்லுவோம். காவிக்கணியம் என்று சொல்லுவோம். இந்த காவிக்கணியம்னா என்ன? காவிக்கணியம்னா இங்க என்ன நெறிக்க போதும்? பருமன் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்? திசையும் இருக்கும். இது இருந்தால் தான் நம்ம காவிக்கணியம் என்று சொல்லுவோம். அப்ப கணியங்கள்ல வந்து பார்க்கல காவிக்கணியம் ஒன்று இருக்கி. காவிக்கணியம். அடுத்தது வந்து பார்த்தோம் சொன்னா என்ன? எண்ணிக்கணியம். காவிக்கணியம். அடுத்தது வந்து எண்ணிக்கணியம். அடுத்தது என்ன? பௌதீக கணியம். இப்ப காவிக்கணியம் சொன்னா பருமனும் திசையும் இருக்கும். கரெக்டாக. எண்ணிக்கணியம் சொன்னா பருமன் மட்டும் இருக்கும். இதன் அடிப்படையில தான் என்ன செய்யுது? கதி வந்து வருது. எண்ணிக்கணியத்துக்குள்ள கதி வருது, வேகம் வருது. காவிக்கணியத்துக்குள்ள விசை, இடப்பெயர்ச்சி, விசை வரும், இடப்பெயர்ச்சி வரும். பௌதிக கணியம் சொல்றது சமன்பாடுகள் மூலமாக கணிக்கிறது. அதாவது உந்தம் சமன் என்னது? உந்தம் சமன் திணிவுதர என்னது? வேகம். எல்லா கணியங்களும் பகுதி கணிகள். அதாவது காவிக்கணியத்துக்குள்ள நம்ம விசை சமன் திணிவுதர ஆர்முடுகள்.
ஆழ்முடுகன்னு வரும். இப்படி இதுல வகை இருக்கு. இப்ப இது 2ஆம் யூனிட்ல டீப்பா இருக்கும் உங்களுக்கு. என்ன காவி கணியம், வெண்ணி கணியம், அதுக்குரிய உதாரணங்கள், அது சகல விஷயங்களும் 2ஆம் யூனிட்ல இருக்கு. இப்ப இது பொதுவா வந்து இப்ப நியூட்டன் இயக்க விதிகளுக்கு போறதுக்கு முன்னால இப்ப விசைன்னா என்ன, அந்த விசையால வந்து எப்படி ஒரு தொழில் ஆற்றப்படுது, அந்த விசை பயன்படுத்தப்படுற விதம் என்ன சொல்லி ஒரு சில அறிமுகம் வந்து முன்னுக்கு தந்தியாகும். சரியா? அப்ப இதுல வழங்கணும் விசை ஒரு காவிக்கணியம். இந்த விசை காவிக்கணியம்ன்ற இந்த விசை என்ன, ஒரு பொருளை அசைக்கணும் அல்லது தள்ளணும் அல்லது அந்த பொருள்ல ஒரு இடப்பெயர்ச்சி மாற்றத்தை உண்டாகணும். அந்த ஒரு பெயர்ச்சி மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுதோ ஒரு விசை நம்ம வழங்க போறோம். அந்த விசை வந்து என்ன செய்யப்படுது, அந்த விசை வந்து தடை விசைக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதுக்கு பிறகு விளைவில் விசையோட போகும். இப்ப இதைத்தான் பார்த்துட்டு நியூட்டன் வந்து 3 விதிகளை சொல்றார். அந்த நியூட்டனோட 3 விதிகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது வந்து நியூட்டன் முதலாம் விதி, ரெண்டாவது நியூட்டன் 2ஆம் விதி, மூன்றாவது சொல்றார் நியூட்டன் 3ஆம் விதியை சொல்றார். இப்ப இதுல முதலாவது நியூட்டன் விதி ஒரு சின்ன அலகு, இது ஒரு சின்ன அலகு, சின்ன கணித்தல்கள் கொஞ்சம் விரிகி நீங்க வழங்கலன்னு சொல்லியிருந்தான் இந்த யூனிட்டை வளப்படுத்துறேன். சரியா? இப்ப இதுல முதலாவது இது வந்து பாருங்க என்னது, நியூட்டன் முதலாம் விதி. நியூட்டன் முதலாம் விதி, நியூட்டன் முதலாம் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சமப்படுத்தப்படாத விசை, அதுல வசனத்தை பார்க்கணும், சமப்படுத்தப்படாத அல்லது சமனரவு விசை அல்லது இதுக்கு ஒரு பேர் சொல்லலாம் விளையுள் விசை. சரியா? இது அவ்வளவும் அந்த ஒரே ஒரு சொல்லுக்குரிய 3 பதவி. சரியா? இப்ப முதல்ல நம்ம விதியை சொல்லுவோம். விதி என்ன சொல்லுது, சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும், மாறாகத்தோட இயங்கிக் கொண்டே இருக்கும். சரியா? இப்ப உதாரணமா இதை கண்டு ஒன்று வந்து உதாரணம் சொல்லலாம். என்ன, கோள்கள் எல்லாம் என்ன செய்யுது, சுற்றி கொண்டே இருக்கு. அது என்னது, சமப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டதால இயங்குற பொருள் இயங்கிட்டே இருக்கு, ஓய்வில் இருக்கிற பொருள் என்ன செய்யுது, ஓய்விலே இருந்து கொண்டு இருக்கு. சரியா? அப்ப சமப்படுத்தப்படாத விசைண்டா உதாரணமா இப்படி ஒரு லேசா, உதாரணத்துக்கு லேசா ஒரு மரக்குற்றி இருக்கின்ற வைப்போம், ஒரு மேசையில இருக்கின்ற வைப்போம். சரியா? இந்த மேசையில இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு கிடை விசையா எவ்வளவு பயன்படுத்துறீங்கன்றது, அசைக்கிறது, இதை வந்து இயங்க செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க ஒரு 50 நியூட்டன் பயன்படுத்துறீங்கன்னு வைப்போம். 50 நியூட்டன் விசையை கொடுக்குறீங்க. இப்ப இது வந்து கரடான மேற்பரப்புல இருக்கு. இந்த மேற்பரப்பு கரடான, அதாவது உராய்வு இருக்கு. அடுத்த வீட்டுல உராய்வு சம்பந்தம் முக்கியமா டீப்பா படிப்பீங்க. இப்ப அதெல்லாம் குழப்ப தேவை. இப்ப உராய்வு வரக்குல என்ன, இந்த உராய்வு விசை இருக்குது என்ன, இந்த பொருள் இயங்கப்பட, அதான் உராய்வோட வேலை. தடை விசை, உராய்வுன்றது ஒரு தடை விசை, இயக்கத்துக்கு எதிரான விசை. அப்ப இந்த மேற்பரப்பு நம்ம இங்கால இயங்க வைக்கப்படும். வேற இயக்க திசை எங்கால, இங்கால இயக்க திசை. அப்ப இயக்க திசைக்கு எதிர் திசை எங்கால, இங்கால. அப்ப இந்த திசையில ஒரு விசை தாக்க போகுது, ஒரு குறித்த விசையை ஒன்று தாக்க போகுது. என்ன, இந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி அந்த உராய்வு விசையில காரணிகள் அது சம்பந்தமா பெருசா போகிறதுல அடுத்த வீட்டுல இருக்கு. உதாரணமா இதுல ஒரு 20 நியூட்டன் விசை வந்து எதிர்க்குது. 20 நியூட்டன் விசை வந்து இந்த பொருள் நாங்க தள்ளகளை எதிர்க்குது. இப்ப இந்த பொருள் எவ்வளவு நியூட்டனோட இயங்கும், விளைவில் விசை 50 நியூட்டன் விசை கொடுக்கும், 20 நியூட்டன் எதிர்க்குது. அப்ப எவ்வளவு, 30 நியூட்டன் விசையோட இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த விசை மாறாமல் இருந்தா, தொடர்ச்சியா இருந்தா இந்த 30 நியூட்டனோட என்ன செய்யும், இந்த பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும். சரியான? அப்ப இங்க வார இந்த சமப்படுத்தப்படாத விசை, சமனரவு விசை அல்லது விளையுள் விசை, இந்த மூன்றுக்கும் இந்த விசையை கொடுக்கிறதா, இந்த விசையை கொடுக்கிறதா, இந்த விசையை கொடுக்கிறதா. இதுலதான் எல்லாரும் மிக குழம்புற விஷயம். எல்லாரும் குழம்புற விஷயம் என்ன, எல்லாரும் இந்த விசையை கொடுப்பாங்க. இந்த விசை இல்ல, இந்த விசை, இதைத்தான் அவங்க சொல்றாங்க சமனரவு விசை. கொடுக்கப்பட்டால் அன்றி, கொடுக்கப்பட்டால் ஓய்வில் இருக்கிற பொருள், கொடுக்கப்பட்டால் இயங்குற பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும், ஓய்வில் இருக்கிற பொருள் கொடுக்கப்படாட்டி ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும். சரியா? இது வந்து ஒரு உதாரணம். அதாவது முதலாவது விதி என்ன சொல்லுது, சமப்படுத்தப்படாத விசை தொழிற்பட்டால் அன்றி
அல்லது சமனளவு விசை தொழிற்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் என்ன செய்யும், தொடர்ந்து மாறாவதுடன் என்ன செய்யும், இயங்கிக் கொண்டு இருக்கும். சரியா, இதான் முதலாவது விஷயம். அதுல முதலாவது இதுல குழப்பம் ஆறது இல்லைன்னா இந்த சொற்பதங்கள் தான் குழப்பம் வரும். இப்ப முதலாவது விதிக்குரிய உதாரணங்கள் சிலது தரப்படி. முதலாவது விதிக்குரிய உதாரணங்கள், உதாரணமா ஒரு பஸ்ல ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கார். ஒரு பஸ்ல ஒரு ஆள் வந்து பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கார். ஒரு பஸ் வைப்போம், பஸ்ல ஒருவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கார். இது வந்து கம்பி, இதுல நிக்காருன்னு வைப்போம். இதுல வர பாதம் படுது, ஒரு கையால இந்த இதை வந்து பிடிச்சிட்டு நிக்காரு. இந்த பஸ் வந்து ஒரு 60 km/h என்ன செய்யுது, போகுதுன்னு வைப்போம். 60 km/h என்ன செய்யுது, பயணிச்சு கொண்டிருக்கீங்க வைப்போம். இப்ப இதுக்குள்ள இருக்கிற மனிதர், இதுக்குள்ள இருக்கிற பாதம் தொட்டுக்கிட்டு இருக்கின்ற அந்த பகுதி, தொட்டு கொண்டிருக்கிற இந்த கைப்பிடியை பிடிச்சு கொண்டிருக்கிற பகுதி, பஸ்ஸினுடைய மேல் பாகம், சகல பாகங்களும் 60 km/h இயங்கிக் கொண்டே இருக்கும். 60 km/h. இப்ப இவர தலையில வேகம் 60, இவர கால்ல வேகம் 60, கையில இந்த துள்ள வேகம் 60, எல்லாமே 60 km/h -1 பயணிச்சு கொண்டே இருக்கும். சரியா, இப்ப சாரதி என்ன செய்யறாருண்டா, திடீரென்று ஒரு சடுதியான தடுப்பு மூலம் 0 km/h கொண்டு வரார். இப்ப கொண்டு வந்தா பஸ்ஸோட தொடுகையிட்டு இருக்கின்ற பகுதிகள், பஸ்ஸோட தொடுகை, எது தொடுகையிட்டு இருக்கு சொல்லுங்க, மனிதன் இந்த கை வந்து இந்த மேல பிடிச்சிட்டு, கால் வந்து தொட்டு கொண்டு, இந்த துண்டுல வேகம் திடீரென்று 0, இந்த துண்டுல வேகம் திடீரென்று 0. இந்த 0 ஆகிய வேகம் இந்த துண்டை அடைகிறதுக்கு ஒரு சிறிது நேரம் தேவைப்படும். நேரம் தேவை, ஒரு நேரம் ஒன்று தேவை. இந்த வேகம் 0 இந்த வேகத்துல ஏதாவது சொல்லிப்படாது இல்லையே, இந்த வேகம் 60 தான் இருக்கும். இந்த 60 குறைகிறதுக்கு ஒரு நேரம் தேவை. அந்த நேரம் தேவைப்படுறதாதான் எங்களுக்கு இந்த பஸ்ல என்ன செய்யப்படுது, தூக்கி எறியப்படுது அல்லது எங்களை அசைக்கப்படுது. இதுதான் இந்த விஷயம். அப்ப இந்த விஷயம் வந்து பாருங்க, இதுல தொடுகையில் இல்ல, இது மாறா திடீரென்று 0 வரக்கல, இதெல்லாம் 0 வந்துடும். அப்ப இதெல்லாம் 0 வந்து இந்த இதுவும் 0 வரத்தான் வேணும். அப்ப வரணும்னா இது 0 ஆகிறதுக்கு சிறிது நேரம் எடுக்கும். நேரடியா ஒரு தொடுகையில இல்ல. அதே மீது அந்த கைப்பகுதியும் சரியா, தொட்டு கொண்டிருக்கிற பகுதியை விட மற்ற பகுதிகள் இருக்குதானே, அந்த பகுதிகள் வந்து 0 ஆகுறதுக்கு சில நேரம் எடுக்கும். அந்த நேர வித்தியாசம் என்ன செய்யுது, ஒரு விசைதாக்கி என்ன செய்யுது, ஒரு விசைதாக்கி நம்மளை தள்ளி வருது. சரியா, இது ஒரு உதாரணம் போட்டுருக்கு. ரெண்டாவது உதாரணம் என்னன்னா, ஒரு பஸ்ல வந்து ஓய்வில் இருக்கும். பஸ் வந்து ஓய்வில் இருக்குமே. இப்போ சரியா, பஸ் வந்து ஓய்வில் இருக்கி, இதுல வந்து v சமன் ஆரம்ப வேகம், u சமன் 0, ஆரம்ப வேகம் 0, ஓய்வில் இருக்காது. இப்ப இதுக்குள்ள என்ன செய்யறாரு, ஒரு நபர் வளமையா அப்படின்னு நின்ற மாதிரி இதுல நிக்கார், கைப்பிடியே இதுல பிடிச்சிட்டு நிக்கார். இப்ப பிடிச்சிட்டு நிக்கல, இப்ப வேகம் திடீரென்று ஒரு 30 km/h வருதுண்டா, இவர்ல அதே தியரி தான், சேம் தியரி, வேற ஒரு இதுவும் இல்ல, அதே விளக்கம் தான். இப்ப என்ன செய்ய போதும், இதுல வேகம் என்ன 0, சும்மா நிக்கல, இது சமன் 0த்துல பாருங்க, இந்த u சமன் 0த்துல எல்லாமே 0, இதுலயும் u 0, இந்த தொட்டு கொண்டிருக்கிறதுலயும் u 0, இதுலயும் 0, எல்லாத்துலயுமே ஃபுல்லா 0. இப்ப என்ன செய்ய போதும், திடீரென்று 30 km/h எக்ஸலரேட் பண்ண போகுது, வேகம் கூட போகுது. அப்ப வேகம் கூட போகுதுன்னா என்ன செய்ய போகுது, இந்த துண்டுல உள்ள 0 வேகம் என்ன மாறப்போகுது, 30 km/h மாறப்போகுது. அதே மாதிரி இந்த கால் தொட்டு கொண்டிருக்கலாம், அந்த வேகம் என்ன மாறப்போகுது, 30 km/h மாறப்போகுது. சரியா, 30 km. இந்த வேகங்கள் என்ன செய்யணும், பஸ் வந்து 30ஓட போகுதுன்னா அந்த 30க்கு வரத்தானே வேணும் இந்த 0. அப்ப வாரத்துக்கு என்ன செய்யும், சின்ன டைம் எடுக்கும், நேர வித்தியாசம் ஒன்று எடுக்கும். அதனாலதான் என்ன செய்ய போதோ, பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க பின்னோக்கி ஸ்டார்ட் பண்ணி
ஓடும்போது நாங்கள் என்ன செய்வோம், பின்னோக்கி தள்ளப்படுறதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதுதான் இந்த நியூட்டன் முதலாம் விதி. முதலாம் விதி என்ன சொல்லுது, இதுல எல்லாம் என்ன, சமப்படுத்தப்படாத சமணரவு விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும். சரியா? அவ்வளவுதான் விஷயம். இப்ப மூன்றாவது உதாரணம் கொண்டு போட்டிருக்கி என்னன்னா, மூன்றாவது உதாரணம் போட்டிருக்காங்க. இது கரம் தட்டுல செய்யறது. உதாரணமா கரம் போட்ல வந்து எல்லாருக்கும் தெரியும், கரம் போட்ல வந்து சும்மா காய வச்சு டிஸ்கால நம்ம வந்து அடிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும். அது கரம் பவுடர், அதாவது மாவு இல்லாட்டி அந்த கரமுக்கு போடுற பவுடரை போட்டு நம்ம செஞ்சோம்னா நீண்ட தூரத்துக்கு போகக்கூடியதா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, இந்த கரம் போட்டுக்கும் அந்த காய்க்கும் இடையிலான உராய்வு என்னது, உராய்வு என்ன செய்யப்படுது, குறைக்கப்படுது. உராய்வு குறைக்கப்பட்டு உராய்வு பூஜ்ஜியம் அப்படி புறக்கணிக்கத்தக்கது, பூஜ்ஜியமா வராது. உராய்வு இல்லாட்டி எங்களால் நடக்கையும் மேலாது, பேனையை பிடிச்சி எழுதையும் மேலாது. உராய்வு முக்கியம். அதே மாதிரி அதில் பாதகமும் இருக்கி அதை அடுத்த வீட்டில் ஆகிடும். சரியா? இப்ப இந்த உராய்வை நாங்க குறைக்கிறோம். இந்த உராய்வு என்ன செய்யறோம், குறைக்கும். அதனால இது நீண்ட தூரம் செல்லக்கூடியது. அப்ப முதலாம் விதி விலகித்தானே. முதலாம் விதி என்ன, சமப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்தும் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் தொடர்ந்தும் மாறாவயத்துல விசை இயங்கிக் கொண்டு இருக்கும். சரியா? இதுதான் இந்த முதலாவது விதி. இப்ப இரண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரியா? இரண்டாம் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு பொருளில் ஏற்படும் ஆறுமுடுகள் அதற்கு பிரயோகிக்கப்படுகின்ற சமப்படுத்தா விசைக்கு நேரடி வீத சமனாகவும் பொருளின் திணிவுக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும். ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படுகின்ற சமப்படுத்தா விசைக்கு நேர்வீத சமனாகவும் திணிவுக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும். சரியா? என்ன சொல்றாங்க, விசைக்கு ஆறுமுடுகள் என்ன நேர்விகித சமனம், விசைக்கு திணிவு என்ன நேர்மாறு விகித சமனம். இதை அவர் சொல்றார். இது எப்படி இது செய்யப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுல இருந்து தான் என்ன செய்யறாங்க, நேர்விகித சமன். உதாரணமாக இது எப்படிதான் வரும், F நேர்விகித சமன் A 1/m வரும். இது சமனா மாத்துறதுக்கு மாறிலியை போட்டு பெருகி F சமன் என்ன m என்ற ஒரு சமன்பாடு வரும். இப்ப கேள்வி வரும் என்ன, F சமன் ma உருவாக்குற நியூட்டன் விதி எத்தனாவது விதி, F சமன் ma உருவாக்குற நியூட்டன் விதி எத்தனாவது விதி, இரண்டாம் விதி. அப்ப F சமன் ma F என்ன, இதுல நிறைய பேருக்கு பிரச்சனை, இந்த Fல நிறைய பேருக்கு பிரச்சனை. m வந்து என்ன திணிவு. சரியா? A வந்து என்ன ஆறுமுடுகள். சரியா? இந்த Fக்கு என்ன, Fக்கு வந்து விளைவில் விசை போடணும். விளைவில் விசை தான் போடணும். விளைவில் விசை தான் போடணும். உதாரணமா விளைவில் விசைக்கு மட்டும் அந்த சின்ன உதாரணம், இந்த உதாரணத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது 10 நியூட்டன் நம்ம பிரயோகிக்கும், இங்க எதிர்க்குது 8 நியூட்டன். இதுல விளைவில் விசை எவ்வளவு, 10 நியூட்டன் தாக்கம் கொடுக்கும், 8 எதிர்க்குது. அப்ப எத்தனை விளைவில் விசை, 2 நியூட்டன் விளைவில் விசை. சரியா? 2 நியூட்டன் விளைவில் விசை. அப்ப இந்த 2 நியூட்டன் தான் இங்க உனக்கு போடணும். வேதம் கணக்குகள் தந்து பிரதிட்ட போகல, இந்த இது வந்து போட்டோம்ல. சரி, அப்ப ஒரு பொருளில் ஏற்படுகின்ற ஆறுமுடுகள் அதற்கு பிரயோகிக்கப்படுற விசைக்கு சமப்படுத்தப்படாத விசை, ஒரு பொருளில் ஏற்படுகின்ற ஆறுமுடுகள் அதுக்கு பிரயோகிக்கப்படுற சமப்படுத்தா விசைக்கு நேர்விகித சமனாகவும் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். இந்த விதியை பயன்படுத்தி F சமன் ma எடுக்காங்க. இந்த F சமன் ma மூலமா நிறைய பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுது. பதில இப்ப இதுக்கு பிறகு F சமன் ma வச்சு கணக்கு செய்யறதான் வேலை. சரியா? முதலாவது அந்த உதாரண கணக்கை பாருங்க, புத்தகத்தில் இருக்கிறது 93ஆம் பக்கத்துல பாருங்க. ஒரு 5 கிலோகிராம் திணிவுக்கும் ஆறுமுடுகள் 2 ms-2 வழங்குவதற்கு தேவையான விசை என்ன? F சமன் ma போட்டு F சமன் ma, mக்கு என்ன 5 கிலோகிராம்
5 கிலோகிராம் தர ஆர்முடுகள் என்ன 2 ms minus 2 அப்ப எத்தனை 10 கிலோகிராம் ms minus 2 அல்லது என்ன 10 நியூட்டன் சரியா 10 நியூட்டன் சரியான 10 நியூட்டன் உதாரணம் இரண்டாவது உதாரணத்தை பாருங்க இது முதலாவது உதாரணம் இரண்டாவது உதாரணம் ஒரு சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற 6 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருளுக்கு அது இயங்கும் திசையில் ஒரு மேலதிக விசை 12 நியூட்டனை பிரயோகிப்பதன் மூலம் அதன் ஆர்முடுகளை காண்க. இப்போ அதே மாதிரி தான் என்ன செய்யணும் F சமன் ma பிரதியிடணும். இப்போ Fக்கு வந்து எத்தனை நியூட்டனா 12 நியூட்டனா 12 நியூட்டன் சமன் திணிவு வந்து எவ்வளோ 6 கிலோகிராம் தர ஆர்முடுகள் அப்போ எத்தனை ஆர்முடுகள் 2 ms minus 2 வரும் இது சும்மா அந்த பிரியோகங்கள் சரியா. அடுத்தது அந்த அட்டவணை கேள்வி வந்து செஞ்சு காட்டினது அதுவும் இதே மாதிரி தான் சமன்பாடை போட்டு பிரதிட்டு எடுக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் அந்த 4வது கேள்வி தானே அதில் சுருக்கல் தான் அவ்வளோ எல்லாமே சுருக்கல் தான் மெட் சுருக்கல் தான் நீங்கள் அதை செஞ்சீங்க சரியா. எல்லாம் கிலோகிராம்லாம் இருக்கிற தசத்தில் வரும் 4 ஏதோ ஒன்று வருது செஞ்சு பாருங்க. அடுத்த கேள்வியை பார்ப்பாங்க அதில் இருக்கிற அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்னன்னா சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருந்த 4 கிலோகிராம் திணி உள்ள ஒரு பொருளுக்கு அது இயங்கும் திசையில் 6 நியூட்டன் விசை பிரயோகித்தால் அது உண்டாகும் ஆர்முடுகளை காண்க. அதுவும் எல்லாமே ஒண்ணுதான் F சமன் ma F வந்து என்னதுயா 6 நியூட்டன் இங்க m வந்து எவ்வளோ 4 தர a அப்ப a வந்து எவ்வளோ 6 × 4 அப்ப எத்தனை 1.5 ms minus 2 வரும் ஆர்முடுகள் 1.5 ms minus 2. இப்போ என்ன சொல்றான்னு பாருங்க அப்பொருளின் மீது அவ்விசையை இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் பிரயோகித்தால் உண்டாகும் அமர்வுகளை காணும். இப்ப இயக்க திசையில உதாரணமா இதுதான் பொருள் 4 கிலோகிராம் பொருள் இதுதான் அதுல இயக்க திசையில 6 நியூட்டன் விசை கொடுக்காரு அது இயங்குது. இப்ப என்ன செய்யறாரு இயக்க திசைக்கு எதிரான திசையில அவரு அதே விசையை பிரயோகிக்கிறார் 6 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறார் என்ன செய்யும் ஆர்முடுகள் -1.5 ms minus 2. நல்லா அதில் கவனிக்கணும் ஆர்முடுகள் அதாவது ஏண்டு வந்தா ஆர்முடுகள் வந்தா -1.5 ms minus 2 கொடுக்கணும். அமர்முடுகள்டா 1.5 ms minus 2 கொடுக்கலாம். இது நான் 2வது யூனிட்லயும் அந்த லைப்ரேஷன்லயும் அதிகமாக எழுதினது இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆர்முடுகள்டா என்ன எழுத போறோம் -1.5 ms minus 2 எழுத போறோம். அமர்முடுகள் சொல்லகளை 1.5 ms minus 2 எழுத போறோம் சரியா. இந்த அமர்முடுகளை தான் குறிக்குது மைனஸ். இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸுக்கு பெருமதிக்கான மைனஸ் இல்லை ஒரு குறி அடையாளம் சரியா. அமர்முடுகளுக்குரிய அடையாளம். அப்ப இதான் என்ன செய்ய இதுதான் 2ஆம் விதி சரியா. இவ்வளவுதான் 2ஆம் விதியில அவ்வளவுதான். அப்ப இந்த F சமன் ma வச்சு கணக்கு செஞ்சா சரி 2ஆம் விதி. என்னடா முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் பேத்துறீங்க இதை பார்க்க மாட்டீங்க இதை பாடம் பார்க்க மாட்டீங்க விதியை. இப்போ கேள்வி வரும் நியூட்டனா 1ஆம் விதியை எழுதுங்க 2ஆம் விதியை எழுதுங்க கேள்வி எழுத எல்லாமே சரியா. அப்ப விதிகளை பாடமாக்குங்க கணக்குகளை செஞ்சு பாருங்க உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் இந்த யூனிட்ல முக்கியமா தேவைப்படும். இப்போ நியூட்டனா 3ஆம் விதி மிகவும் லேசான விதி 3ஆம் விதி என்ன சொல்லுது 3ஆம் விதி ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு சரியா. சமனும் எதிருமான மறுதாக்கம் இவ்வளவுதான் இதுல உள்ள பிரயோகங்கள். உதாரணமாக ராக்கெட் பறக்கிறது. ராக்கெட் என்ன செய்யும் சொன்னா
இப்போ இதுக்குள்ள வந்து என்ன செய்யப்படும், இதுக்குள்ளெல்லாம் ஃபயர் ஆகிறதுக்குரிய மருந்துகள் இருக்கும். அது என்ன செய்யும், எரிஞ்சு கீழ் நோக்கி ஒரு விசையை உருவாகும். நெருப்பு பற்றி ஃபயர் ஆகி என்ன செய்யும், கீழ் நோக்கி ஒரு விசையை வளம். அந்த விசைக்கு எதிரான விசையை மேலே வளர்ந்துறதால தான் இந்த ராக்கெட் பறக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு சிறுவன் அந்த புத்தகத்தில் பாருங்க, புத்தகத்தில் அந்த இதை பாருங்க, 2 சிறுவர்கள் 96ஆம் பக்கத்தில் பாருங்க, அந்த 2 சிறுவர்கள் ஒரு துறளியில இருந்து இப்படி ஒரு துறளியில இருந்து இந்தியாலையும் ஒரு துறளியில இருந்து அந்த அவர் வந்து இதுல இருந்தவர் இப்படி கையால் என்ன செய்றார், இவங்க 2 பேரும் கையால தள்ளுறாங்க. இப்ப இதுல தாக்கம் வரதாக ஜோடிக்க விசை குறிக்கிறது கட்டாயம் விளையும். இப்ப இதுல எது தாக்கம், அது கட்டாயம் விளையும். எக்ஸாம்பிள் இது கேள்வி வந்தி எப்படி வந்தீங்கன்னா இது தாக்கத்தை சொல்லுங்க. இப்ப இதுல 2 விசை, இது F1 F2 மட்டும் இதுல தாக்க விசையை குறிப்பிடுங்கன்னா இதான் என்னது தாக்கம், இதான் மறுதாக்கம். சரியா? இப்ப தாக்கம் இதுல வந்து பாருங்க, இந்த கையால ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்க நல்ல விளையும். இந்த கையால என்ன செய்யார், ஒரு தாக்கத்தை கொடுக்க. இவர் தாக்கத்தை கொடுக்கறது மறுதாக்கம் என்ன செய்யும், இந்த துறையை இஞ்சால செய்யும். அப்ப இது தாக்கம், இது மறுதாக்கம். இஞ்சால அவர் என்ன செய்வார், இஞ்சால ஒரு தாக்கத்தை கொடுப்பார், இந்த துறை என்ன செய்யும், இஞ்சால தள்ளுபடும். இது ஒரு மறுதாக்கம் மாதிரி. இப்ப துடுப்பை போட்டு வலிக்கும் போது என்ன செய்யும், நீரால துடுப்புக்கு ஒரு விசை கொடுக்கப்படும். என்ன செய்யும், இல்ல மனிதன் வந்து என்ன செய்வான், துடுப்புக்கு ஒரு விசை கொடுப்பான், துடுப்பு நீர் வந்து என்ன செய்யும், தள்ளும். இதை பாருங்க, மனிதன் நீருக்கு ஒரு விசையை கொடுப்பான், நீர் மனிதனுக்கு ஒரு குந்து விசையை கொடுக்கும். அதனால நீந்தி செல்லக்கூடியதா இருக்கும். சரியா? நீந்தி செல்லக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து உந்தம். அடுத்த விஷயம் அந்த உதாரணம் ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது விதிக்குரிய இது விதி எழுத சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் கேட்பாங்க. இல்லாட்டி நான் எம்சிக்குள்ள 4 உதாரணங்கள் போட்டு இதுல 3ஆம் விதிக்கு பொருந்துறது எதுன்னு கேட்பேன். அவ்வளவுதான் கேள்வி வரப்போகுது. அதனால இந்த இதுல யூனிட்ல சின்ன சின்ன எம்சிக்கும் அந்த இதோட சேர்ந்து வரலாம். முந்தம் கணிக்கிறது, அடுத்தது என்ன திணிவும் நிறையும் கணிக்கிறது. அவ்வளவுதான். இது 2ஐயும் பார்த்தா சரி. இயங்கும் பொருளின் கடினத்தன்மை அளக்கிறது, அதாவது உந்தம். உந்தம்னா என்ன, திணிவு தர வேகம். உந்தம்னா உந்தம் என்ன, உந்தம் திணிவு தர வேகம். விளங்க, உந்தம் சொன்னா திணிவு தர வேகம். அப்ப திணிவுக்கு நம்ம அழகு என்ன சொல்லுவோம், கிலோகிராம். வேகத்துக்கு என்ன சொல்லுவோம், ms-1. அப்ப என்ன, கிலோகிராம் ms-1. இதான் உந்தத்திர அலகு. உந்தத்திர அலகு இதான் உந்தத்திர அலகு. இப்ப இவ்வளவுதான் உந்தம். இப்ப உந்தம் தங்கி இருக்கிற காரணிகள் என்னென்ன, திணிவும் வேகம். இதான் கேள்வி. இதை நீங்க தெளிவா வழங்கிட்டா விஷயம் முடியும். இப்ப உந்தத்துல தங்கி இருக்க காரணிகள் என்னன்னு கேட்பான், உந்தத்திர அலகு என்னன்னு கேட்பான். உந்தத்துக்குரிய கணித்தல் கேள்வி இந்த அடுத்து வந்து இப்ப அவ்வளவு கணித்தல் கேள்வியும் பாருங்க. அது ஒரு மோட்டார் கார் வாகனத்தில் 800 கிலோகிராம் திணிவு, அது 5 ms-1 உந்தத்தை கணிக்க. என்ன உந்தம் சமன், உந்தத்துக்கு நம்ம சொல்லுவோம் P சொல்லுவோம், திணிவு தர வேகம். திணிவுக்கு M சொல்லுவோம், வேகத்துக்கு V சொல்லுவோம். அப்ப P சமன் mv. இதுல திணிவு வந்து எவ்வளவு, 800, வேகம் 5. 800 கிலோகிராமா தர 5 ms-1. அப்ப இது என்ன, 8×40 2 கிலோகிராம் ms-1. இதே கணக்கு தான் அடுத்தது 2வது 3வது இதே தான். 3வது பாருங்க, 3வது கணக்கு பாருங்க. இது முதலாவது எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தாம 3வது பாருங்க. 3வது கொஞ்சம் விஷயம் என்னது, உந்தம் சமன். அதுக்கும் அப்படித்தான், உந்தம் சமன் திணிவு தர வேகம். சொல்லுங்க. திணிவு என்ன, 2 நியூட்டன் தான் நிறை. இப்படி அங்கே தெளிவும் நிறையும் படிக்கலாம், இது வழங்கிடும். இந்த கேள்வி கொஞ்சம் பிரச்சனை. என்ன நிறை வந்து தந்தீங்க, உதாரணமா
இப்போ 1 கிலோகிராம் எத்தனை நியூட்டன்? 10 நியூட்டன். ஏன் ஏன்றது இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் படிக்க போகிறோம். அடுத்த தலைப்பு அதான் திணிவும் நிறையும், அதில் படிப்போம். அப்போ 1 கிலோகிராம் 10 நியூட்டன். அப்போ 2 நியூட்டன் எத்தனை கிலோகிராம்? 2 நியூட்டன் எத்தனை கிலோகிராம்? 0.2 கிலோகிராம். சரியா? 0.2 கிலோகிராம். தர வேகம் எவ்வளவா? வேகம் எவ்வளோ? சரி, அதில் 2 நியூட்டன் நிறைய ஆகும். அது வேகம், அது வேகமா? அது வேகம் 4. இப்போ 4 ms - 1. அப்போ என்ன? 0.8 கிலோகிராம் ms - 1. சரியா? இப்போ அடுத்த இதான் கேள்வி. சரியான? இப்போ 5வது கேள்வியில் நீங்கள் குழம்புவீங்க. 5வது கேள்வியில் பாருங்க, பாருங்க 3 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கி அறியப்படுதா? இயக்கத்தை ஆரம்பிக்கல உந்தம் என்னன்னு கேட்கான். உந்தம் வந்து என்ன? திணிவு வந்து எவ்வளவா? 3 கிலோகிராம். வேகம் எவ்வளவா? வேகம் 10. அப்போ எவ்வளோ? 30 கிலோகிராம் ms - 1. ரெண்டாவது பி பார்ட், அது கிளம்பும் உயர்ந்தபட்ச உயரத்தில் அந்த உதாரணமா ஒரு கல்லை வைப்போம். இந்த கல்லை ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து நீங்க தான் எறிகிறீங்க மேல். உதாரணத்துக்கு இந்த சொல்றேன், நீங்க மேல எறிகிறீங்க. இந்த கல்ற இயக்கம் என்ன? மேல போய் ஒரு குறித்த உயரத்தில் என்ன செய்யும்? பூஜ்ஜியம் அடையும். நீங்க ஒரு 30 ms - 1 எறிகிறீங்கன்னு வைப்பமே, வேகத்தோட எறிகிறீங்க. இங்க வந்து இறுதி வேகம் என்ன வரைக்கும்? 0 வரைக்கும். போ 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 என்ன நடக்குது? வேகம் குறையுது. ஏன்? இயக்க திசைக்கு எதிர் திசையில் என்ன இருக்கி? ஈர்ப்பு விசை ஜி இருக்கி. ஈர்ப்பு விசை தானே, கீழ் நோக்கி தானே ஈர்ப்பு விசை இருக்கு. இப்ப ஒரு வேகம் 0 அடைஞ்சு என்ன வருவார்? உயர்ந்தபட்ச உயரத்துல 0 அடைஞ்சு கீழே என்ன செய்வார்? வேகம் கூடி வருவார். இப்ப வேகம் என்ன செய்யும்? கூடும். காரணம் இயக்க திசையில ஒரு ஆர்முடுகள் இருக்கு. அதான் ஜி. ஜி நம்ம சொல்லுவோம் என்ன? ஈர்ப்பு ஆர்முடுகள் 9.88 வரும். ms - 2. இதை நம்ம அண்டளவா 10 ms - 2 எடுப்போம். சரியா? இதான் இப்ப அடுத்த பி பாட்டை பாருங்க. அது கிளம்பும் உயர்ந்தபட்ச உயரத்தில் அது உந்தம் யாது? உயர்ந்தபட்ச உயரத்துல வேகம் என்ன? 0. அப்ப உந்தம் சமன் திணிவு தர வேகம். திணிவு 3 கிலோ. அது மாறாத, அது மாறாது. வேகம் எவ்வளோ? 0. அப்ப எவ்வளோ உந்தம்? 0 மாதிரி. சரியா? அடுத்தது பாருங்க, திணிவும் நிறை. திணிவுண்டா என்ன? திணிவுண்டா சடப்பொருள்ற அளவு. திணிவுண்டா என்ன? சடப்பொருள்ற அளவு. உதாரணமா அந்த பொருள்ல எவ்வளவு சடப்பொருள் அடங்கியிருக்கோ அதான் திணிவு. உதாரணமா ஒரு மனிதன் வந்து பூமியில நிக்காம வைப்போம். இப்ப சந்திரன்ல நிக்கான். இது பூமி, இது சந்திரன்லயும் மொத்தம் நிக்கான். இப்ப இவண்ட திணிவு என்ன? இவண்ட திணிவு என்ன? உதாரணமா வேற பூமியில இருக்கல ஒரு 60 கிலோ வரைக்கும் வைப்போம். 60 கிலோ வரைக்கும் வைப்போம். சந்திரன்ல வர திணிவு என்ன? வேற சந்திரனுக்கு போகல அவர்ல இருக்கிற எதுவும் சடப்பொருள் மாறுதா? ஒன்றும் மாறல. இப்ப சடப்பொருள் அளவுதான் திணிவு. அப்ப அது என்னது? 60 கிலோகிராம் வரைக்கும். இப்ப நிறைந்து வரக்கல உதாரணம் பாருங்க, F சமன் என்ன? ma. பூமியில ஆர்முடுகள் என்ன? ஈர்ப்பு ஆர்முடுகள் G. ஆகவே F சமன் mg. விளங்குதா? G வந்து எவ்வளவு? 10. G வந்து எவ்வளவு? G வந்து நம்ம 9.88 வரும். அதனால நம்ம 10 எடுக்கிறோம். 10 ms - 2 எடுக்கிறோம். சரியா? 10 ms - 2 எடுக்கல வர்ற நிறை எவ்வளவு? இதான நிறை விசை. கீழ் நோக்கிய நிறை விசை. m வந்து எவ்வளவு? 60 கிலோகிராம். வேற அவர ஈர்ப்பு ஆர்முடுகள் எவ்வளவு? 10 ms - 2. ஆர்முடுகள் தானே. இப்ப எத்தனை? 600 நியூட்டன். சந்திரன்ல புவியில உள்ளத மாதிரி புவியில ஜிண்டா சந்திரன்ல G/6 1 ன் கீழ் 6 மடங்கு.
இதெல்லாம் குழப்பம். அப்ப திணி உண்டு வரக்குள்ள எந்த மாற்றமும் வராது. திணி உண்டு வந்தா சடப்பொருள் அளவு எங்கேயும் சடப்பொருள் மாறுமா? மனிதனை கொண்டு போய் சந்திரன்ல வச்சாலும் இறங்க வச்சாலும் சடப்பொருள் மாறாது. அவன்கிட்ட திணியும் 60 தான். நிறைய தான் வித்தியாசப்படும். இப்ப நிறைய பாருங்க, நிறைய பார்க்கல. F7 mg ma தான். a வந்து நம்ம ஜிக்கு நம்ம இப்ப பிரதிடுவோம். ஜி வந்து இந்த ஜி வந்து இந்த ஜி கொள்ளலாம் இல்லையே. இந்த ஜி வந்து ஆறாப்பு, இந்த ஜி மாதிரி ஆறாப்புக்கு ஒரு பங்கு தான். F7 3 கிலோ அல்ல 60 கிலோ, 60 கிலோகிராம் தர ஜி வந்து எவ்வளோ? ஜி வந்து எவ்வளோ? 10/6. அப்ப எவ்வளோ? F7 எவ்வளோ? 100 நியூட்டன். இதை போல இது எத்தனை மடங்கு அரைக்கும்? சரியா? 6 மடங்கு அரைக்கும். 6 மடங்கு. இதான் இந்த திணிவும் நிறை. சரியா? இதுதான் இந்த விஷயம். இப்போ அவங்கள ஃபுல்லாக பயிற்சி அந்த பயிற்சியை செஞ்சு பார்த்தீங்கன்னா சரி. இப்போ இவ்வளோதான் தியரி, இந்த 4000 யூனிட்டுக்குரிய தியரி. இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. கட்டாயம் செஞ்சு விட்டு அந்த இந்தியாவில் 98ஆம் பக்கம் வைக்கிறதுல 3 வேலை செஞ்சு இந்தியாவில் இருக்கிறது கேள்விகள் தான். கிராமில் இப்போ இந்த கேள்விகள் செய்யலாம். சுருக்கல்ல லேசி வரும். சுருக்கல் வேறு எப்படி செய்யலாம், டைம் எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி மிச்சம் முடிக்கலாம்ன்றது வழங்கும். சரியா? கேள்விகளை செய்யுங்க. அடுத்தது வேற 2வது யூனிட் மிக முக்கியமான யூனிட். ஏன்னு சொன்னால் அது எப்படின்னு தெரியும். ஏன்னா 10ஆம் ஆண்டில் ஒரு தனி எஸ்ஸே வரும், O லெவலில் ஒரு பாட்டாக வரும். அப்போ அது கட்டாயம் எல்லாரும் 2வது யூனிட் இந்த கலை கொஞ்சம் இதாகிற நீங்கள் படிங்க. படிச்சுட்டு டவுட்னா கேளுங்க. அடுத்தது அடுத்த 5வது யூனிட் உராய்வு ரெடி ஆகும். ஓகே, முடிச்சுக்கோ.